இப்ப மேடம் என் தம்பி மேடம் சரி நேற்று காலையில ஒரு 5 வயசு இருக்கும், ஒரு 7-8 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. சரி வோடாஃபோன் சிம்ம முழுங்கிட்டாப்புல மேடம். என்ன பேச்சே காணோம் மேடம். அதான் மேடம் வோடாஃபோன் சிம்ம முழுங்கிட்டாப்புல. பேசினா காசு பிடிப்பீங்களா நீங்க? ஏன் மேடம்? ஹலோ என்ன பேச்சு முடியாது மேடம்? ஹலோ ஹலோ அதான் மேடம் பேசினா காசு பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? எனக்கு அதான் வேணும். இல்ல முழுங்கிட்டாப்புலையா? அப்புறம் காசு இப்ப நான் பேசினா பிடிக்க மாட்டீங்களா? அப்புறம் கால் போட்டா பிடிக்க மாட்டீங்களா மேடம்? அப்புறம் என்ன மேடம் டாக்டர்ல கூட்டு போவோம் சார். இப்ப நம்ம சிம்ம இப்ப பேசினா எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? காலே போகுதுங்களா? இல்லையா காதுல இருந்து கால் வரைக்கும் நல்லா தான் கேக்குது. நீங்க என்ன காலே போகாதுக்கிறீங்க? காலு எல்லாமே போகும் மேடம். மேடம் அப்புறம் இது அப்புறம் உங்க வீட்டு சிம்மா தான் சொல்றேன். வோடாஃபோன் சிம்ம தம்பி முழுங்கிட்டாப்புல. சரி மேடம் ஒரு நிமிஷம் மேடம். சரி மேடம் அது சம்பளம் டீட்டெயில் கேட்கறேன், கரெக்டா சொல்றீங்களா? இப்ப அந்த சிம்மு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? கரெக்டா சொல்லுங்க. டவர் வச்சு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் நோண்டுங்க எல்லாத்தையும். ஏன்னா அப்புறம் பெரிய சிக்கல் மேடம். அப்புறம் வோடாஃபோன் சம்பந்தம் கேர் சம்பந்தம் அனைத்து இதுலயும் நீங்க மாட்டிப்பீங்க. டக்குன்னு எடுத்து சொல்லுங்க. அந்த சிம்மு எந்த இடத்துல இருக்கு, எந்த மூலையில இருக்கு, எந்த திசையில இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. டக்குன்னு நோண்டுங்க பாருங்க. ஹலோ 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 மேடம் மேடம் ஹலோ இருக்கீங்களா இல்லையா? என்ன மேடம் என்ன மேடம் நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து இவ்வளவு இது ஒரு இது ரெஸ்பான்ஸே இல்ல. அப்புறம் யாரு இட்டு போடுது? அப்புறம் உங்க வீட்டு சிம்ம முழுங்கினா நீங்க தான் இட்டு போனோம் செலவு பண்ணி.